எம்பெருமானார் திருவடிகளே சரணம். பிறவியின் அடிப்படையில் எந்த ரிஜிடிட்டியும் கூடாது, எந்த இறுக்கமும் கூடாது. இந்த பிறவியில் பிறந்தால் உயர்ந்தவர்கள் தான் அப்படின்னும், இல்லாட்டி இந்த பிறவியில் பிறந்தால் தாழ்ந்தவர்கள் தான் என்ற ரிஜிடிட்டி இறுக்கம் கண்டிப்பாக கூடாது என்று போன வீடியோவில் பார்த்தோம். அதில் கூட ஒரு முக்கியமான அம்சம், அந்தந்த இண்டிவிஜுவலை தனியாக பார்க்கணும். இந்த நபருக்கு பண்பு இருக்கா இல்லையா, அதற்கும் மேலே இந்த நேரத்தில் இவருக்கு பண்பு இருக்கா இல்லையா என்று மட்டும்தான் பார்க்கணும். நேற்று கூட அவர் கெட்ட பழக்கத்தில் ஈடுபட்டிருக்கலாம், ஆனால் இன்றைக்கு மனம் திருந்தி பகவானே தான் கதி என்று வந்தாரே என்றால் அவர் அப்பொழுதே உயர்ந்தவர் என்ற இந்த சிறந்த கருத்துக்கள் இவையெல்லாம் ராமானுஜர் காட்டக்கூடியவைதான். ஆனால் இந்த கருத்துக்கள் ராமானுஜர் புதுசாக தோற்றுவித்தார் என்றது கிடையாது. ராமானுஜருடைய ஆச்சாரியர் பெரிய நம்பிகள், அவருடைய ஆச்சாரியர் ஆளவந்தார் என்ற யமுனை துறைவர். ஆளவந்தாருக்கு எப்படி பெரிய நம்பிகள் சிஷ்யரோ, அதே போல் மாரநேர் நம்பி என்றும் ஒரு சிஷ்யர் இருந்தார். பெரிய நம்பிகள் அந்தணர், அவருடைய ஆச்சாரியர் ஆளவந்தார், அவரும் அந்தணர். ஆனால் மாரநேரன் நம்பி தாழ்குலம் என்று சொல்லப்படுகிற, இன்னைக்கு ஷெட்யூல் கேஸ்ட் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா, அந்த குலத்தில் தோன்றியவர் மாரநேரன் நம்பி. அவர் ஆளவந்தாருடைய நோக்கத்துக்கு இலக்காக ஆனார். ஆளவந்தாரிடம் உபதேசம் பெற்றார். பெற்று அவர் பகவானிடத்தில் மிகவும் ஆழமான அன்பை கொண்டார். மாரநேர் நம்பிக்கு தான் உயிரை துறக்கப் போவது தெரிய வந்தது. அந்நிலையில் பெரிய நம்பிகளை அழைத்து விண்ணப்பம் செய்கிறார். அவரிடத்திலே ஒரு கோரிக்கை விடுக்கிறார். என்ன என்றால், நான் இந்த உடம்பை துறந்த பிறகு என்னுடைய இந்த உடம்பை என்னுடைய உற்றார் உறவினர்கள் கொல்லாதபடி நீர்தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்டார். அதாவது மாரநேர் நம்பி உடம்பை துறக்க போறார். அவர் திருநாடு என்று சொல்லப்படுகிற ஸ்ரீ வைகுண்டம், அந்த வைகுண்டத்தை எய்ய போகிறார். அப்பொழுது அவர் எய்துவதற்கு முன்பு என்ன கேட்கிறார் என்றால், என்னுடைய உற்றார் உறவினர்கள் என்னிடத்தில் வந்து சம்பந்தம் கொள்ளக்கூடாது என்று. ஏன் இந்த மாதிரி எண்ணம் மாரநேர் நம்பிக்கை என்றால், இது எல்லா பக்தர்களுக்கும் இருக்கக்கூடிய எண்ணம் தான். என்ன எண்ணம்னா, யாருக்கு பக்தி பிறந்து பகவானே தான் கதி அப்படின்னு தோன்றுகிறதோ அவர்கள் பெரும்பாலும் என்ன பண்ணுவார்கள்னா, உலகத்தவர்களிடத்துல சம்பந்தத்தை, அந்த கனெக்ஷனை அறுத்து விடுவார்கள். வேண்டாம், எனக்கு பக்தி இருக்கு, எனக்கு பகவான் இருக்கான், எனக்கு மற்ற பக்தர்கள் தான் முக்கியமே ஒழிய உற்றார் உறவினர்னால என்னுடைய பக்தி கலையாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு தான் எண்ணம் இருக்கும் பக்தர்களுக்கு. அது வாழ்நாளில் எப்படி இருக்குமோ அதே போல வாழ்நாள் பிறகு, திருநாட்டை எய்தின பிறகும் கூட மாரநேர் நம்பிக்கை அதே நிலைதான் இருந்தது. என்னுடைய உடலை, இந்த இறுதியான தேகத்தை, இந்த உடலை மற்றவர்கள் தீண்டக்கூடாது, யாரு பக்தர் அல்லாதவர்கள் என்னை இந்த உடலை தொடக்கூடாது என்று பெரிய நம்பியிடத்தில் விண்ணப்பித்திருந்தார். அதற்கு சேர பெரிய நம்பி செய்தது ஒரு ஆச்சரியமான செயல். என்ன என்றால், மாரநேர் நம்பி உடலை துறந்தார். அவர் ஸ்ரீ வைகுண்டத்தை எய்தினார். அவருடைய இறுதி ஆன அந்த உடல் இருக்கு, அதற்கு ஈமச்சடங்கு செய்ய வேண்டும். பெரிய நம்பிகள் மாரநேர் நம்பியுடைய உற்றார் உறவினர்களிடத்தில் அந்த உடம்பை காட்டி கொடுக்கவில்லை. என்ன செய்தார் என்றால், தாமே போய் பிரம்மமேத சம்ஸ்காரத்தை செய்தார். அதாவது பிராமணர்களுக்கு செய்ய வேண்டிய சம்ஸ்காரம் அத்தை செய்தார். யாருக்கு? மாரநேர் நம்பிக்கு. இத்தை கண்டு வந்து எதிர்த்தார்கள் சிலர். இப்படி செய்யலாமா என்று எதிர்த்தார்கள். அப்பொழுது பெரிய நம்பி சொல்லக்கூடிய வார்த்தை என்ன என்றால், ஆழ்வாருடைய பாசுரங்கள் எல்லாம் கடல் ஓசையா என்று கேட்டார். கடல் ஓசை என்றால் என்ன? நம்மளுடைய நாவிலிருந்து ஓசை வருது, வார்த்தைகள் வருது, அதற்கு அர்த்தம் இருக்கு. கடல் ஓசை எழுப்பி இருக்கிறது, அதுவும் சப்தம் தானே, ஆனால் அதுக்கு அர்த்தம் இருக்கா? கிடையாது இல்லையா? அது போலவா ஆழ்வாருடைய பாட்டு அப்படின்னு கேட்டார். ஆழ்வாருடைய பாட்டுக்கு அர்த்தமே கிடையாதா? என்ன சொன்னார் ஆழ்வார் என்றால், பயிலும் சுடரொளி மூர்த்தியை பங்கைய கண்ணனை பயில இனிய நம் பார்க்கடல் சேர்ந்த பரமனை பயிலும் திருவுடையார் எவரேலும் அவர் கண்டீர் பயிலும் பிறப்படைதோர் எம்மை ஆளும் பரமரே அப்படின்னார். என்னை ஆளக்கூடிய நாதர்கள் அவர்கள் தான். யாரு? எம்பெருமான் திருவடிகளிலே பக்தி கொண்டவர்கள், பகவான் திருவடிகளிலே பக்தி கொண்டவர்கள், அவர்கள் தான் என்னை ஆளக்கூடிய தலைவர்கள் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அவர் சொன்னது என்ன? அர்த்தமே இல்லாத ஒரு சொல்லா அப்படின்னு பெரிய நம்பி கேட்டார். தாத்பரியம் என்ன? இந்த மாரநேர் நம்பியோ அப்பேற்பட்ட ஒரு பக்திமான், அவரிடத்தில் நான் இப்படி நடந்து கொள்வது ஏன் தவறு அப்படின்னு தாத்பரியம் பெரிய நம்பிகளுக்கு. ஆக
பெரிய நம்பிகள் அனுஷ்டானம் செய்த அவர் செய்த செயலை தான், அந்த கருத்தை தான் பின்பற்றினார் சுவாமி ராமானுஜர். அவருடைய ஆச்சாரியர் செய்த செயலாச்சே இது. பெரிய நம்பி செய்யக்கூடிய இந்த செயல் இவர் தாமே தனித்து செய்யக்கூடவில்லை. ஏன்னா இவருக்கு முன்பே மகாபாரத காலத்திலே, ராமாயண காலத்திலும் கூட நடந்த ஒரு செயல்தான். என்ன என்றால், ராமாயண காலத்திலே பெருமாள் என்று சொல்லப்பட்ட ராமபிரான் வனவாசம் புகுந்தார். வனவாசம் புகுந்த பொழுதுதான் தாயாரானவள், அதாவது சீதா பிராட்டியானவள் அவர் அபகரிக்கப்பட்டால் ராவணனாலே. ராவணன் அபகரித்து கொண்டு போகும் பொழுது ஜட்டாயு மகாராஜர் அவர் ஒரு பக்ஷி. அந்த பக்ஷியான ஜட்டாயு மகாராஜர் அவர் சண்டையிடுறார், ராவணனிடத்திலே சண்டையிடுறார். ஆனாலே அவர் வாழ்வீச்சு பெற்று அவர் மாண்டு போனார். மாண்ட பிறகு பெருமாள் ராமபிரான் என்ன செய்தார் என்றால், தான் ஜடாயுவுக்கு ஈமச் சடங்குகளை செய்தார். எப்படி செய்யலாம் என்றால், அவர் ஒரு சந்தேகம் வரும். ராவணனை நாம் கடவுள் என்று பார்க்க வேண்டாம். இப்பொழுது அவர் மனித உருவத்திலே இருக்கிறார். மனித பிறவியிலே அவர் ஒரு இக்ஷ்வாக்கு வம்ச ராஜா. அவர் ராஜா. அந்த ராஜாவானவர் மிகவும் உயர்ந்தவர். மன்னர்களுக்கு பெரியதோர் ஏற்றம் உண்டு. மன்னர் குலத்திலே பிறந்த அவர் ஒரு பக்ஷிக்கு ஈமச் சடங்குகளை செய்தார். ஏன் செய்தார்? அந்த பக்ஷிக்கு இருக்கக்கூடிய பிரம்ம ஞானத்தாலே. பிரம்மம் தானே தோன்றி இருக்க ராமபிரானாக. அந்த ராமன் திருவடிகளிலே வைத்த பக்தியை ஆதரித்து மன்னரான இந்த ராமபிரான் அவர் என்ன செய்தார்? இந்த பக்ஷிக்கு ஈமச் சடங்குகளை செய்தார். இது ராமன் உடைய சரித்திரம் ராமாயணத்தில் இருக்கு. இதே போல மகாபாரதத்துல விதுரர் என்று இருந்தார். அவர் சூத்ர குலத்திலே தோன்றியவர், ஆனால் சிறந்த ஞானி. அவருக்கு ஈமச் சடங்குகள் செய்ய வேண்டிய தருணம் ஆயிற்று. அப்பொழுது செய்தது யார் என்றால், யுதிஷ்டிரர் செய்தார். பாண்டவர்களிலே மூத்தவரான யுதிஷ்டிரர், அவர் மன்னவன் செய்த ஈமச் சடங்கு யாருக்கு? தாழ்குலம் என்று சொல்லப்படுகிற விதுரர், அவருக்கு சிறந்த ஞானியான விதுரருக்கு. ஆக இந்த கதைகளிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், இந்த ரிஜிடிட்டி என்றதே கூடாது. இந்த குலத்திலே பிறந்தா இவர்கள் தாழ்ந்தவர்கள் தான் அப்படின்றது மிகவும் தவறு. அதே போல இந்த குலத்தில் பிறந்தால் இவர்கள் உயர்ந்தவர்கள் தான் என்றது மிகவும் தவறு. எப்பொழுதுமே டைனாமிக்காக தான் இருக்கணும். அந்த நபரை பார்க்கணும். இந்த நபருக்கு சிறந்த பண்பு இருக்கா, பகவானிடத்தில் பக்தி இருக்கா, இவ்வளவே தான் பார்க்க வேண்டிய விஷயமே ஒழிய மற்றொன்றும் கிடையாது. இதுதான் இந்த ஆன்மீக சமத்துவம். எவ்வளவு அழகா ராமானுஜர் இந்த சரித்திரங்களை எல்லாம் ஆராய்ந்து இந்த ஆன்மீக சமத்துவத்தை எவ்வளவு அழகா நாட்டி வைத்து இருக்கார். எம்பெருமானார் திருவடிகளே சரணம்.